ஏமா சண்டை பிடிச்சு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஐயோ, என்னங்க குழந்தை மொத்த பாத்தீங்களா? என்னமோ மாதிரி ஆயிட்டு வருது, 2 மாசம் விட்டு போச்சு. ஏடி, நான் அப்பவே சொன்ன கேட்டியா? அந்த பாவி கிட்ட புள்ளைய கொடுக்காத, அவன் பாலா கொடுத்தா விஷத்தெல்லாம் கொடுத்துருக்கா. ஐயோ, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், முதல்ல போய் ஒரு டாக்டர் கூப்பிட்டு சொல்லு. இல்லங்க, வாங்க டாக்டர் கூட்டிட்டு வாங்க. இதுக்கு முன்னால குழந்தையை வேற எந்த டாக்டராவது பார்த்தாங்களா? டாக்டர் லீலாவதி பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நிலைமை ரொம்ப சீரியஸ்னு சொல்லி ஊசி போட்டாங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தகவல் சொன்னாங்க. அவங்க ஊசி போட்டு இப்போ எவ்வளவு நேரமாச்சு? ஏறக்குறைய 3 மணி நேரம் ஆயிடும் டாக்டர். அவங்க சொன்னது ரொம்ப சரி. குழந்தை அபாயகரமான கட்டத்தை தாண்டிடுச்சு. நீங்க கவலைப்பட வேண்டிய தேவை வேற ஏதாவது மருந்து இப்ப ஒண்ணும் தேவையில்லை. நீங்க எல்லாமே இனிமே அவங்க கிட்டே காட்டுங்க. தேங்க்யூ டாக்டர். பாக்குறேன், தூக்குங்க அக்கா. ஐயோ வேண்டாம்மா, என் நேழ விட்டு பிரிஞ்ச உடனே குழந்தை சௌக்கியமா இருக்கா. மறுபடியும் நான் அவனை தூக்கி அவனுக்கு ஏதாவது அவன் சொல்லுங்கிறதுக்காகத்தான் வேண்டிக்கு வந்தேன். உன் குழந்தை நீயே சௌக்கியமா அக்கா. கடையில முதலாளி இல்லாத நேரமா பார்த்தா நீ கடைக்கு வரணும். உங்க வீட்டுல அம்மா இல்லாத நேரமா பார்த்தா நான் உங்க வீட்டுக்கு வருவேன். என்ன வேணும்? கூலியோட வந்திருக்கேன். இந்த மாசத்துக்கு வேண்டிய சரக்கு பூரா எடுத்துறேன். அள்ளிட்டு போய் வீட்டுல அடுக்கு. கம்முன்னு இருக்கேன் கண்டு இரு. கடையில் இல்ல, முதலாளி போயிட்டா. நீ வாங்க, கூச்ச விடாத, கவிடு வா, பக்கத்துல வா. ஏங்க முடிய இவ்வளவு சின்னதா இருக்கு? இதெல்லாம் நல்லா இல்ல தெரியுமா? நான் உனக்கு கையில கொடுத்துருக்கேன்ல, அதை எடுத்து தினந்தோறும் சைக்கிள போட்டு நல்ல தடவை ஜட முழங்கால வரைக்கும் தொங்கணும். அதான் நல்லா இருக்கும் பொம்பளை எடுக்கலாம். இந்த மாதிரி பவுடர் எல்லாம் கொடுத்துருக்கல, போட்டுட்டு வாசனையா வரணும். என்ன பார்க்க வரும்போதெல்லாம் நீ வரதுக்கு முன்னால வாசனை வந்துடணும். ஆமா, புரியுதா? தெரியுதா? வீட்டுல நினைக்கிறேன்.